தினேஷ் மற்றும் முகிலன் இருவரின் விழிகளும் அந்த சிசிடிவியை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்திருக்க, தினேஷ் உடனே, இவனுங்க 2 பேரும் அக்காவை கடத்த வந்தவனுங்க தானே? இவன் பேரு கிருஷ்ண இல்லையே. இவன் ஒரிஜினல் நேம் பிரதீப். இவனுங்க தான் ஃபேக் ஐடி ப்ரூஃப் கொடுத்து இந்த காரை வாங்கியிருக்கானுங்களா? தினேஷ் மற்றும் முகிலன் இருவருக்கும் மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே ஆரம்பிப்பது போல இருந்தது. எங்கு தொடங்கினாலும் எந்த ஒரு புது தகவல் கிடைத்தாலும் அது அத்தனையும் இந்த கடத்தல்காரர்களை சார்ந்த வகையாகத்தான் இருந்ததே தவிர அதற்கு காரணமானவனை பற்றிய சிறு துரும்பும் கிடைத்திடவில்லை. இவர்கள் இருவரும் உயிருடன் இருந்தாலாவது இவர்களை வைத்து எதையேனும் கண்டுபிடிக்கலாம். அதற்கும் வழியில்லாமல் அல்லவா போய்விட்டது. தினேஷ் அந்த காவலனிடம், இவனுங்க 2 பேரும் இருக்கிற மத்த ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தா காட்டுங்க என்றிட, அன்றைய தினத்தில் அந்த மதனும் பிரதீப்பும் வந்த ஒவ்வொரு ஃபுட்டேஜாக காட்டப்பட, அவர்களது கார் அந்த காவல் நிலைய கேட்டை தாண்டி வெளியே செல்லும் வரை அதில் இவர்கள் இருவரையும் தவிர வேறு எவரும் அவர்களுடன் வந்து பேசவோ அல்லது அவர்களை பின்தொடர்ந்து வரவோ இல்லை. அந்த காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த இருவரும் தங்களது காரில் அமர்ந்திருக்க, இருவரின் முகத்திலும் குழப்ப ரேகைகள் படர்ந்திருந்தது. முகிலன் ஒருவித குழப்பத்துடன், அவனுங்க உண்மையான பேரு பிரதீப் அண்ட் மதனா? ஆமா முகில். நேத்து மலப்புலால அவனுங்க மர்டருக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்காக மொபைல்ல போட்டோ எடுத்தேன். அதை வச்சு விசாரிக்க சொன்னேன். அப்பதான் அவனுங்க ஒரிஜினல் பேர் மதன் அண்ட் பிரதீப்னு தெரிஞ்சது. 2 பேரும் அப்படிலாம் அக்யூஸ்ட் இல்ல. சும்மா ஃபோர்ஜரி வேலை பண்றவனுங்க தான். ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இல்ல. அவனுங்க ஃபோன் நம்பர் வச்சு எதுவும் ட்ரேஸ் பண்ண முடியல. சரி, அப்ப அடுத்து என்ன பண்றது? எப்படிதான் தினேஷ் இத காரணமானவங்களை கண்டுபிடிக்கிறது? முகிலின் குரலில் ஒருவித ஆற்றாமை வெளிப்பட்டது. தினேஷ் உடனே, அந்த சொக்கலிங்கத்தோட காரை இவனுங்க வேணும்னே ஃபேக் ஐடி கொடுத்து வாங்கி கார் நம்பர் பிளேட்டுக்கு பதிலா லாரி நம்பர் பிளேட்டை மாத்திருக்காங்கன்னா, கண்டிப்பா அக்காவை இந்த காரை வச்சு கடத்ததான் இந்த காரையே இங்கிருந்து வாங்கியிருக்கானுங்க. இந்த ரூட்ல தான் கார் போயிருக்கும். எதுக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா ஒன்ஸ் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஷனுக்கு நியர்பைல இருக்க ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம் என்றான். முகில் தன் கை கடிகாரத்தை திருப்பி அதில் நேரத்தை பார்த்தவன், ஓகே தினேஷ், எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. நீ இந்த வேலையை கவனி. ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே முகில், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் என்று தினேஷ் குறைத்ததுமே அவனை காரிலிருந்து இறக்கி விட்டவன் தன் காரை அலுவலகத்தை நோக்கி கிளப்பினான். முகிலன் அங்கிருந்து கிளம்பியதுமே தினேஷ் தன்னுடைய டீம் அசிஸ்டன்ட்களுக்கு விவரத்தை கூறி அவர்களை அந்த இடத்துக்கு வர சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு அருகே இருந்த சிசிடிவி வசதி செய்யப்பட்ட ஒவ்வொரு கடையாக பரிசோதிக்க ஆரம்பித்தான். அதே நேரம் முகிலனின் வீட்டில் வசுமதி தன்னுடைய புத்திர நாதிரனை தன் மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க, அவளின் அருகில் வந்து அமர்ந்த மகேந்திரன், என்னோட ஜூனியர் என்ன சொல்றான் என்றான் குறும்பாக. அவளோ அவனின் குறும்போடு எழுந்தவளாக, அவங்க அப்பாவை அவன் அம்மா பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்றான் என்றாள். மகேந்திரன் உடனே செல்ல கோபத்துடன் வசுமதியின் கையிலிருந்து ஆதிரனை பறித்தவன், டேய் படவா, என் பொண்டாட்டி பக்கத்துல நான் அப்படி தண்டா நெருக்கமா உட்காருவேன். தள்ளிலாம் உட்கார முடியாதுடா. உன்னால என்னடா பண்ண முடியும்? என்னடா பண்ணுவ என்று மிரட்ட, அவனின் மிரட்டல் புரிந்தால் போல் ஆதிரன் தன் சிறுநராலே புன்னகையுடன் மகேந்திரனின் சட்டையை நனைத்து அவனால் தற்சமயம் என்ன செய்ய முடியும் என்று காட்டிட, அதை பார்த்ததும் வசுமதி அடக்க மாட்டாமல் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். டேய், இவ்வளவு நேரம் உன் அம்மா மடியில தானடா இருந்த? அப்பெல்லாம் உனக்கு உச்சா வரலையாடா? கேடி பைய, நான் திட்டினேன்னு என் மேல ரிவெஞ்ச் எடுத்துட்டான். பொல்லாத கோவக்காரனா இருப்பான் போல. வசு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றபடியே ஆதிரனை மீண்டும் வசுவின் கையில் கொடுத்திட, அவளோ, பாத்தீங்களா, என் பையன் அவன் அம்மாவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்றான். மகேந்திரன் தன் மேல் சட்டை பட்டன்களை கழட்டியபடியே, டேய் ஆதி, இருடா, எனக்கு சப்போர்ட் பண்ண சீக்கிரமே ஒரு தங்கச்சி பாப்பாவை வர வச்சு என் லிட்டில் பிரின்சஸ உன்னோட சண்டை போட வைக்கிறேன் என்றான். அவனின் வார்த்தைகள் சட்டென வசுமதிக்கு வெட்கத்தை உண்டாக்க, தன்னவனை நிமிர்ந்து பார்க்க திராணியற்று கீழே குனிந்திட, அவளின் பவள கன்னங்கள் வெட்கி சிவந்திட, மனைவியின் வெட்கத்தை ஓரக்கண்ணால் ரசித்தபடியே நமட்டு சிரிப்புடன் மகேந்திரன் தன் ஈர உடையை மாற்றுவதற்காக அறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் அறைக்குள் புகுந்திடும் வரை வெட்கச் சிரிப்பை முயன்று மறைத்தவள் அவன் உள்ளே நுழைந்ததுமே சற்று வாய்விட்டு புன்னகைத்தபடி ஆதிரனை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள். தன் கணவனின் வார்த்தைகள் ஒருபுறம் தலையில் ஓடிக்கொண்டிருக்க, கையில் வைத்திருக்கும் குழந்தையின் கன்னத்தில், நெற்றியில் என ஆதிரனை வாஞ்சையுடன் முத்தமிட்டு அவனுடன் விளையாடிட சிறிது நேரத்திலே குழந்தை அவளின் மடியிலேயே உறங்கி போனான். குழந்தை உறங்கியதும் அறைக்குள் குழந்தையை கொண்டு சென்றவள் அதனை தொட்டிலில் கிடத்திவிட்டு பாத்ரூமை கதவை நோட்டமிட்டாள்.
அவன் உள்ளே இன்னும் குளித்துக் கொண்டிருப்பதற்கான அறிகுறியாய் தண்ணீர் சத்தம் அவளின் செவியை நனைத்தது. பாத்ரூம் கதவை பார்த்தபடியே புன்னகைத்தவள் சமையல் வேலைகளை கவனிக்க சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள். எப்போதும் அவளது வீட்டில் சமைக்கும் சமையல்கார பெண் பாத்ரூம் கதவை பார்த்தபடியே புன்னகைத்தவள் சமையல் வேலைகளை கவனிக்க சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள். எப்போதும் அவளது வீட்டில் சமைக்கும் சமையல்கார பெண் அன்றைய தினம் விடுப்பு எடுத்திருக்க அன்றைய சமையல் பொறுப்பு அவள் வசமானது. மகேந்திரனுக்கோ முகிலனுக்கோ அந்த சமையல்கார பெண் விடுப்பு எடுத்த விஷயம் தெரிந்திடவில்லை. அப்படி தெரிந்திருந்தால் உடனே வேறு வேலையாளை வர வைத்திருப்பான். வசுமதிக்கும் ஏனோ வேறு வேலையாளை வர வைப்பதில் பெரிய ஆர்வமில்லை. அதனாலே அவளும் இதை பற்றி முகிலன் மகேந்திரனிடமும் கூறவில்லை. ஒருவித ஆர்வத்துடன் யூடியூபை பார்த்து புதுவிதமான ஏதோ ஒரு உணவை சமைப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது அவளின் செல்போன் சிடுங்கியது. திரையில் நம்பரோ பெயரோ தெரியாமல் பிரைவேட் நம்பர் என எழுதப்பட்டு எழுத்துக்கள் ஓடிட ஒருவித குழப்பமான மனநிலையுடன் அந்த அழைப்பை ஏற்று காதில் வைத்தவள் ஹலோ என்றதுமே மறுமுனையில் கூறப்பட்ட செய்தியை கேட்டவளின் இதயமே நொறுங்கி சின்னாபின்னமாகி போனது. பதற்றத்துடன் அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையாக சென்று எதையோ தேட ஆரம்பித்தவளின் கால்கள் மாடிப்படியில் ஏறி மேல்தளத்தில் உள்ள அறைகளிலும் எதையோ தேடியது. அவளின் கண்கள் குளமென தண்ணீரை தேக்கிட அவளிடத்தில் மெல்லிய விசும்பல் ஒன்று எழ ஆரம்பித்தது. தன் கையை இறுக்கமாக வாயில் பொத்திக் கொண்டு அழ ஆரம்பித்தவளின் தலையில் அபரிதமான ஏற்பட்ட தன் கையை இறுக்கமாக வாயில் பொத்திக்கொண்டு அழ ஆரம்பித்தவளின் தலையில் அபரிதமான வலி ஏற்பட தலையில் கையை வைத்தபடியே கீழே அமர்ந்து விட்டாள். அவளின் மொபைல் மீண்டும் சிடுங்க நொடியும் தாமதிக்காமல் தலைவலியின் மீது சிறிதும் அக்கறை காட்டாமல் கை நடுக்கத்துடன் அவசரமாக போனை அட்டென்ட் செய்தவளுக்கு பேச எழவில்லை. மறுமுனையில் ஒரு கரகரப்பான குரல். என்ன வசுமதி, உன் பையன் போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் பாத்தியா இல்லையா என்றதும் வசு வேகமாக வாட்ஸ்அப்பை ஓபன் செய்ய சற்று முன் தன் மடியில் பொக்கைவாய் காட்டி சிரித்த ஆதிரன் ஒரு சிறிய மரப்பெட்டி போன்ற அமைப்பில் வைக்கப்பட்டு உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது சிவந்த குட்டி கழுத்து பகுதியில் உரசியபடி ஒரு பளபளக்கும் கத்தி நீட்டிய கையுறை போட்ட கரம் தெரிந்தது. அவள் கண்கள் கலங்க பேச்சு வராமல் உடல் முழுவதும் நடுக்கம் பரவிட அவளின் தலை வேறு விண்ணென்று தெறிக்க ஆரம்பித்தது. உதடு துடிக்க வசுமதி ஏன் குழந்தை என்று பிதற்ற மறுமுனையில் இருந்தவன் என்ன சொன்னானோ தெரிந்திடவில்லை. அவள் மறுநொடியே உடனே வரேன், என் ஆதியை எதுவும் செஞ்சிடாத என்றவள் வேக வேகமாக செயல்பட ஆரம்பித்தாள். அவசரமாக அவள் வீட்டை விட்டு வெளியேறும் முனைப்புடன் மாடிப்படியில் இருந்து கீழே இறங்க ஹாலில் கையில் ஒரு ஃபைலை புரட்டியபடி சோஃபாவில் அமர்ந்திருந்த ரம்யா வசுமதியை கண்டதும் இருக்கையில் இருந்து எழுந்தவள் புன்னகையுடன் ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? குட்டி பையன் எப்படி இருக்கான்? சார் கிட்ட கொஞ்சம் ஃபைல்ஸ்ல சைன் வாங்கணும். சார் ஃப்ரீயா இருக்காரா? என்னாச்சு மேடம், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பதிலே பேச மாட்டீங்க, ஏன் ஒரே பதட்டமா இருக்கீங்க? திடீரென அந்த இடத்தில் ரம்யாவை பார்த்ததும் வசுமதிக்கு ஒரு நொடி பக்கென்று ஆனது. வீட்டிலிருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியேறியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவளால் ரம்யாவுக்கு பதில் கொடுக்க இயலவில்லை. ரம்யாவிடம் நிலைமையை கூறினால் நிச்சயம் அது தன்னவனின் செவிகளுக்கு சென்றுவிடும். பின்பு தன்னால் வீட்டிலிருந்து வெளியேற இயலாதே எனும் எண்ணம் அவளுக்கு ஓடிட அவளோ தடுமாற்றத்துடன் அது என வார்த்தை வெளிவராமல் தவித்தவளை சந்தேகமாக நோட்டமிட்ட ரம்யா என்னாச்சு மேடம், எதுவும் பிரச்சனையா என வீட்டை சுற்றி நோட்டமிட்டவள் மகி சார் எங்க என்றிட வசுமதியோ அவளுக்கு பதில் அளிக்காமல் வாசல்படியை நோக்கி சென்றாள். வசுமதியின் முகத்தை உற்று நோக்கியபடியே ரம்யா அவளை பின்தொடர்ந்த வாயிலை தாண்டி வெளியே செல்ல முற்பட்டவளின் கரத்தை பிடித்து இழுத்தவள் மேம் என்னாச்சு, பதிலே சொல்ல மாட்டீங்க, வெளியே எங்க போறீங்க, உங்க முகமே சரியில்லை என ரம்யா முழுதாக முடிப்பதற்குள் சாரி ரம்யா என்ற வசு அவள் சுதாரிப்பதற்குள் அருகே இருந்த பூஜாடியை எடுத்து அவளின் தலையில் தன் மொத்த வேகம் கொண்டு தாக்கிட தலையை பிடித்தபடியே ரம்யா விழி விரித்தபடி அங்கேயே மயங்கி சரிந்தாள். ரம்யா மயங்கி விழுந்ததுமே வசுவின் பாதுகாப்புக்காக முகிலன் ஏற்பாடு செய்திருந்த அலாம் பட்டனை அவள் அழுத்திட ஆம்புலன்ஸ் சத்தம் போன்ற ஒரு பயங்கர சத்தம் வீடு முழுவதும் உண்டாக வீட்டை சுற்றியிருந்த மொத்த காவலாளிகளும் மடமடவென வீட்டிற்குள் நுழைந்தபடி மேடம் ஆர் யூ ஓகே என சத்தமிட்டபடி உள்ளே நுழைந்தவர்கள் ரம்யா மயங்கி கிடக்கவும் சற்று கூடுதல் பதட்டத்துடன் ஒவ்வொரு அறையாக படுவேகமாக சோதனை புரிந்திட இதற்காகவே காத்திருந்தவள் போல் அவர்கள் அனைவரின் கவனத்தையும் திசை திருப்பிய வசுமதி
மெயின் கேட்டை தாண்டி வெளியே அந்த மர்ம போன் ஆசாமி கூறிய இடத்தை நோக்கி செல்வதற்கு புறப்பட்டிருந்தாள். வசுமதி அனைவரின் கவனத்தையும் திசை திருப்பிவிட்டு வாயிலை தாண்டி வெகு தொலைவு சென்றிருக்க, வீட்டிற்குள் மயங்கி கிடந்த ரம்யாவின் முகத்தில் செக்யூரிட்டி ஒருவன் தண்ணீரை தெளித்திட, மெதுவாக மயக்கம் நீங்கி எழுந்தவள் பதற்றம் நிறைந்த குரலில், வசு, வசுமதி மேடம், எங்க அவங்க? அவங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு என்ன ஜாடியால தாக்கிட்டு ஓடி வெளியே ஓடிட்டாங்க. என்ன சொல்றீங்க? வசுமதி மேடம் வெளியே ஓடுனாங்களா? ஆமா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் வேகமா பாருங்களேன் என்றபடியே எழுந்தவள் தலையை பிடித்துக்கொண்டு, மகீசர், நான் போய் மகீசர் கிட்ட விஷயத்த சொல்றேன். நீங்க சீக்கிரம் வசு மேடம் எங்க போனாங்கன்னு முதல்ல பாருங்க என்றபடியே பதற்றத்துடன் வசுமதியின் அறைக்குள் நுழைந்தாள். வசுமதியின் அறைக்குள் நுழைந்தவளின் கால்கள் அங்கும் இங்கும் ஓடியபடி இருக்க, அவள் இதழ்களோ மகீசர் மகீசர் என சத்தமிட, அவளின் கைகளோ என்ன செய்வது என்று தெரியாமல் ஒன்றோடு ஒன்று பிசைந்தது. ரம்யாவின் செவிகளில் பாத்ரூம் கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்கவும், வேகமாக பாத்ரூம் கதவை திறந்திட, அதிலிருந்து அவசரமாக வெளியே வந்த மகேந்திரன், "ஏய் ரம்யா, நீ இங்க என்ன பண்ற? அலாம் சவுண்ட் கேட்டுச்சு, என்னாச்சு? வசு எங்க?" "சார், அது..." "ஹேய், என்ன அது இதுன்னு இழுக்கிற? இந்த பக்கம் தள்ளிப்போ" என அவளை ஒதுக்கிவிட்டு அவன் வெளியேறி செல்ல முற்பட்ட சமயத்தில் ரம்யா, "சார், திடீர்னு மேடம்க்கு என்னாச்சுன்னு தெரியல. என் தலையில ஜாடியால அடிச்சுட்டு வெளியே ஓடிட்டாங்க. அவங்க தான் அலாம் ஆன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்." "என்ன வசு? என்ன வசு ஒன்ன ஜாடியால அடிச்சாளா? என்ன உளர்ற?" என்றவனின் விழிகள் ரம்யாவை கூர்மையாய் நோக்கிட, அவளோ, "சார், நிஜமாத்தான் சொல்றேன். ஏன் மேடம் அப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சார்." மகேந்திரனின் விழிகள் ரம்யாவை ஏதும் புரியாமல் பார்த்திட, சட்டென்று ஏதோ நினைத்தவன், "ஓ சேட், ஆதிரன் எங்க?" என்று தன் விழியை அறைக்குள் துளாவ விட, அவனின் அருமை மகன் ஆதிரன் படுக்கையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். மகேந்திரன் ஓடிச் சென்று குழந்தையை கையில் அள்ளி அவனின் நெற்றியில் முத்தமிட்டு தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். "சார், மேடம் எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. நான் அவங்கள போய் தேடுறேன் சார்" என்று அவள் உரைத்திட, சட்டென அவளின் கையை பிடித்த மகேந்திரன், "ஒரு நிமிஷம் நில்லு ரம்யா. நீ சொன்ன மாதிரி வசு உன்னை ஜாடியால அடிச்சாளா இல்லையான்னு நான் சிசிடிவி பார்த்து செக் பண்ணணும்." அவன் அப்படி கூறியதும் அவளின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்திட, சங்கடமான குரலில், "சார், நீங்க நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் தான் ரம்யா. என்ன நடந்திருக்கும்னு நான் சிசிடிவி செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். வசு ஏன் அப்படி நடந்துக்கணும்? நீ என் கூடவே வா, சிசிடிவி ரூம் போலாம்" என்றவன் அவளின் கரத்தினை பிடித்துக்கொண்டு முன்னோக்கி நடக்க, ரம்யா அவனை பின்தொடர்ந்தாள். இவர்கள் அறையை விட்டு வெளியேறிய அதே சமயத்தில் வசுமதியை தேடியவாறு ஆங்காங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ்கள் ஓடியபடி இருக்க, அவர்களை தன் விழிகளால் அளந்தவாறே மகேந்திரன் செக்யூரிட்டி ரூமுக்குள் நுழைந்தான். அங்கு அவனுக்கு முன்பாகவே 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து கொண்டிருக்க, மகேந்திரன் வந்ததும் அவன் வந்த நோக்கம் புரிந்தவர்களாய் அவனுக்கும் அதே வீடியோவை போட்டு காண்பித்தார்கள். ரம்யா கூறியது போலவே அவளிடம் ஏதோ பேசிக் கொண்டிருக்க, வசுமதி சட்டென அவளை அருகே இருந்த பூஜாடியால் தாக்கிவிட்டு வெளியே ஓடுவது தெளிவாக பதிவாகி இருந்தது. அதனை மகேந்திரன் அதிர்ச்சி நிரம்பிய விழிகளால் நம்பாமல் பார்த்து கொண்டிருக்க, ரம்யாவோ சட்டென மகேந்திரனிடமிருந்து தன் கையை உருவியவள், "இப்ப நம்புறீங்களா? உங்க சந்தேகம் தீர்ந்துதா? சீக்கிரமே மேடம போய் தேடுங்க" என்றவளின் விழிகளில் கண்ணீரும், பூஜாடி அவளின் தலையில் பட்ட இடத்தில் லேசாக ரத்தமும் கசிய ஆரம்பித்தது. "ஐ எம் சாரி ரம்யா. வசு விஷயத்துல இப்பெல்லாம் யாரையும் என்னால் நம்ப முடியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி." "இட்ஸ் ஓகே சார். என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல மேடம கண்டுபிடிங்க. அது வரைக்கும் குழந்தைய நான் வேணா வச்சுக்கிறேன். உன் தலையில ரத்தம் வருது பாரு. முதல்ல நீ ஹாஸ்பிடல் கிளம்பு." "இல்ல சார், இது சின்ன காயம்தான். ஐ வில் டேக் கேர். நோ இஷ்யூஸ். குழந்தைய மலரோட அம்மாட்ட நான் கொடுத்து பார்த்துக்க சொல்றேன். நீ ஹாஸ்பிடல் கிளம்பு ரம்யா" என அவளை கட்டாயப்படுத்தி மகேந்திரன் அனுப்பி வைக்க, மனமே இன்றி ரம்யா அங்கிருந்து கிளம்பினாள். இங்கு இத்தனை கலவரங்கள் நடந்து கொண்டிருக்க, இவை எதுவும் தெரியாமல் வீட்டிற்குள் இருந்த நிலா, மதி, மலரின் தாயார் வைதேகி மூவரும் அப்போதுதான் வசுமதியை பார்க்கலாம் என வீட்டை விட்டு வெளியேறிட, ஆங்காங்கே செக்யூரிட்டி கார்டுகள் ஓடுவதும் பதற்றமாய் போன் பேசுவதும் தெரிந்திட, இவர்கள் மூவருக்கும் உள்ளுக்குள் பக்கென்று ஆகிட, மூவரும் அவசரமாக கெஸ்ட் ஹவுஸிலிருந்து முகிலனின் வீட்டை நோக்கி ஓடினர். இவர்கள் உள்ளே ஓடுவதற்கும் ரம்யா அழுது கொண்டு வெளியே வருவதற்கும் சரியாக இருந்திட, நிலாவின் விழிகள் அழுது கொண்டிருக்கும் வெளியேறும் ரம்யாவை ஒரு கணம் பார்த்திட, அவள் மீண்டும் உள்ளே ஓடினாள். இவர்கள் மூவரும் பதறியடித்து ஓடிவர, மகேந்திரனோ குளித்து முடித்த பின்பு உடுத்தும் பாத்ரோபுடன் ஒரு கையில் ஆதிரனையும் மறு கையில் மொபைலை காது கருகே வைத்துக் கொண்டும்
பரபரப்புடன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவனின் முகத்தில் இருக்கும் இறுக்கமும் கவலையுமே வைதேகியின் வயிற்றில் புளியை கரைத்தது. மகி தம்பி என்னாச்சுப்பா? வைதேகி என்ன நடந்திருக்குமோ எனும் பதற்றத்தில் தடுமாறி கேட்க, மகேந்திரன் ஒருவித சோகம் கலந்த குரலில் நடந்தவைகளை கூறினான். நிலா, ஐயோ அண்ணா, என்ன சொல்றீங்க? அக்கா ஏன் இப்படி பண்ணாங்க? மதி, நீங்க முகில் மாமாக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? கால் பண்றேன். அவனுக்கு லைன் போக மாட்டேங்குது. அதான் தினேஷ்க்கு ஃபோன் பண்ணேன். பட் அவனும் ஃபோன் நாட் ரீச்சபிள் என்றவனின் மனதில் இருந்த ரணம் அப்பட்டமாக குரலில் வெளிப்பட்டது. வைதேகி அவசரமாக மகேந்திரனின் கையில் இருந்த குழந்தையை வாங்கியவள், பயப்படாதீங்க தம்பி, வசுவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. இவர்கள் இப்படி குழப்பத்துடன் நிற்கும் இதே நேரத்தில் முகிலன் அதிவேகமாய் வீட்டுக்குள் நுழைந்தான். அவனின் முகத்தில் அத்தனை கோபம். அவனை ஒட்டியபடி வியர்வையும் கண்ணீருமாய் மலரும் வீட்டுக்குள் ஓடிவர, நேராக உள்ளே நுழைந்தவன் மகேந்திரனின் கழுத்துப்புற ஆடையை கொத்தாக பற்றி கர்ஜிக்கும் குரலில், உங்கள நான் என் அக்காவை பத்திரமா தானே பாத்துக்க சொன்னேன் மாமா. அவனின் கண்கள் சிவந்திருக்க குரல் உடைந்திருந்தது. மகேந்திரன் பேச்சற்று நிற்க, முகிலனோ அனல் பறக்கும் விழியுடன் அவனை நோக்கியவன் மகேந்திரனை அடிக்க முடியாமல் அருகே இருந்த மேசையில் தன் கை முஷ்டியை மடக்கி ஓங்கி குத்திட, அவனின் கரத்திலிருந்து ரத்தம் வழிந்தோடிட ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் பதறிய மலர், ஐயோ முகில், என்ன பண்றீங்க நீங்க? இப்படி கோவப்பட்டா மட்டும் வசு அக்காவை கண்டுபிடிச்சிடலாமா? இங்கவே நின்னு இப்படி தேவையில்லாம பேசி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காம முதல்ல அவங்கள போய் தேடுங்க. முகிலன் தன் தலையை டென்ஷனுடன் கோதியவன் வேக நடையுடன் சிசிடிவி அறைக்குள் நுழைந்து வீடியோ மூலம் நடந்தவைகளை கவனித்துவிட்டு மீண்டும் ஹாலுக்கு வர, மகேந்திரன் அவசரமாக ஆடையை மாற்றியபடி தன் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தான். முகிலன் ஏதோ யோசித்தவன், சாரி மாமா, டென்ஷன்ல என தடுமாறிட, மகேந்திரன் உடனே, நீ என்ன அடிச்சாலும் தப்பில்ல முகில். நான் தான் என் வசுவை சரியா கவனிச்சுக்காம விட்டுட்டேன். அவ ஏன் இப்படி திடீர்னு பிஹேவ் பண்ணான்னு ஒண்ணுமே புரியல. மலர் ஒருவித தயக்கத்துடன், ஒருவேளை அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்ததால ஏதாவது தலையில என தடுமாறிட, அவள் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட மகேந்திரன், என் வசுவுக்கு மூளை குழம்பி பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்றியா மலர்? மகேந்திரனின் குரல் கோபத்துடன் வெளிப்பட்டது. ஐயோ, அப்படி நான் சொல்ல வரலங்க. ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. பழச வேற மறந்துருச்சா? சட்டுன்னு ஏதாவது என அவள் தடுமாறினாள். முகிலன் உடனே, மாமா, மலர் சொல்றதும் ஒரு விதத்துல யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி நடக்கவும் சான்ஸ் இல்லை. ஆல்ரெடி மெமரி லாஸ் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி இப்படி சடன மாதிரி இருந்தா, ஸோ நடந்ததை விடுங்க. அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு பேச நமக்கு நேரம் இல்ல. முதல்ல அவங்கள கண்டுபிடிப்போம். மலரும் அதை ஆமோதிப்பவளாய், ஆமா முகில், முதல்ல வசு அக்காவை தேடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முகிலனும் மகேந்திரனும் வீட்டை விட்டு வெளியேற முற்பட்ட அதே சமயம் முகிலனின் போன் சினுங்கியது. அவசரமாக அதை கையில் எடுத்திட திரையில் தினேஷ் என பெயர் ஓடியது. அதை அட்டன் செய்து காதில் வைத்தவன், ஹே தினேஷ், நானே உனக்கு கால் பண்ணுன்னு என பேசிக்கொண்டிருக்கும் போதே முகிலனின் இதழ்கள் தினேஷ் கூறிய வார்த்தைகளை கேட்டு சட்டென்று அமைதியுற, அவனின் விழிகளோ அதிர்ச்சியில் சிக்கிக் கொண்டது. என்ன சொல்ற தினேஷ்? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அ? எங்க எங்க பசு அக்காவை வேற காணும்டா. ரம்யாவை வேற ஜாடியால அடிச்சுட்டு அக்கா வீட்டை விட்டு திடீர்னு ஓட்டாங்க. இப்ப என்னடா பண்றது? மறுமுனையில் தினேஷ், இப்ப நீ அங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அக்காவை தேட என் சைட்ல இருந்து ஒரு டீம் அனுப்பிச்சிருக்கேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அங்க இருக்க யாரையும் இப்போதைக்கு வெளியில அனுப்பாத. ஒரு 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் என்றவன் தான் கூறியபடி அடுத்து 10 நிமிடங்களில் வீட்டுக்குள் நுழைந்தான். மகேந்திரனோ கோபத்துடன், டேய் முகில், பைத்தியமாடா உனக்கு? வசுவ காணும் போய் தேடலான்னு சொன்னா ஏன்டா இங்கேயே உட்கார்ந்திருக்க? ஒவ்வொருத்தனுக்கா போனை போட்டு பேசிட்டு இருக்க. என்னடா பண்ற நீ? என்னையாவது விடுடா. அவளை தேடுற ஐடியா இருக்கா இல்லையாடா உனக்கு? மகேந்திரன் ஒருபுறம் கத்திக் கொண்டிருக்க, முகிலனோ அதனை பொருட்படுத்தாமல் வாயிலேயே பார்த்து கொண்டிருந்தான். அவன் இத்தனை நேரம் எதிர்பார்த்து காத்திருந்த தினேஷ் அதிரடியாக உள்ளே நுழைந்திட, அவனுடன் அர்ஜுனும் உள்ளே நுழைந்தான். மகேந்திரன், மலர், வைதேகி, நிலா, மதி என அத்தனை பேரும் முகிலன் நடவடிக்கை புரியாமல் குழம்பி நின்றிட, உள்ளே நுழைந்த தினேஷ், முகில், நான் இன்னொரு முறை சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கணும் என்றதுமே மகேந்திரனோ தாழ முடியாத கோபத்துடன், டேய் வசுவ தேடணும்னு நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கிறது உங்க காதுல விழலையாடா? என்னையாவது விடுங்கடா என அவன் எழுந்திருக்க முயல, தினேஷ் உடனே, டேய் மகி, கொஞ்சம் அமைதியாயிரு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு கண்டுபிடிச்சாச்சு. வசு அக்காவுக்கு எதுவும் ஆகாது என்றிட, மகேந்திரனின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்திட, அர்ஜுன், முகிலன், தினேஷ் மூவரும் வேகமாக சிசிடிவி அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். 4 புறங்களிலும்
இரும்பு கம்பிகளால் வேயப்பட்டு நட்ட நடுவில் பாதி கட்டியும் பாதி கட்டாமலும் இருந்தது அந்த 6 அடுக்கு கட்டிடம். உள்ளே நுழைவதற்கென்று இருந்த அந்த பெரிய இரும்பு கேட்டின் வெளிப்புறத்தில் அதற்கேற்றாற்போல் பெரிய சைஸ் இரும்பு போடப்பட்டிருந்தது. ஆட்டோவிலிருந்து அவசரமாக இறங்கிய வசுமதி அந்த பூட்டப்பட்ட கேட்டை ஒரு முறை பார்த்துவிட்டு, உள்ளே நுழைவதற்கு வேறு எங்கேனும் வழிகள் இருக்கிறதா என தன் கண்ணீர் வடிந்த விழிகளை சுழலவிட, இரும்பு வேலி ஓரிடத்தில் சற்று நலிவடைந்து பெரிய இடைவெளி உண்டாகியிருந்தது. அதற்குள் புகுந்தால் உள்ளே நுழைந்து விடலாம் எனும் நம்பிக்கையுடன் அதற்குள் நுழைய முற்பட்டாள் வசுமதி. அவளின் உடலில் லேசாக ஆங்காங்கே இருந்த இரும்பு வேலியின் கம்பி கீறினாலும் அவளின் நம்பிக்கையை பொய்யாக்காமல் அவளை உள்ளே ஏற்றுக்கொண்டது அந்த இரும்பு வேலி. உள்ளே நுழைந்த உடனே மூச்சிறைக்க ஓடியவளுக்கு தன்னை இங்கே வரச் சொன்னவன் யார் என்றும் தெரியவில்லை. அவன் இந்த கட்டிடத்தில் எங்கே இருப்பான் என்றும் புரியவில்லை. அவளின் மனக்கண்ணுக்குள் மூளைக்குள்ளும் ஓடியவன் ஒருவனே. ஆம், அவள் ஆசையாக மரண வேதனையை அனுபவித்து பெற்றெடுத்த அவளின் புதல்வன் ஆதிரன். நான் வந்துட்டேன், நீ எங்க இருக்க? என் பையனை என்கிட்ட கொடுத்துடு. தன் தொண்டை வறண்டு போகும்படி அவள் கத்திட, சட்டென அவளின் பின்புறத்திலிருந்து வந்த ஒரு உருவம் அவளை இறுக்கி பிடித்து அவளின் நாசியோரம் மயக்க மருந்தை வைத்து அழுத்திட, வசுமதி கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலையை அடைய ஆரம்பித்தாள். அவள் முழுதும் மயங்கிவிட்டாள் என்பதை அறிந்த அந்த உருவம் அவசரமாக அவளின் கை கால்களை அவள் தப்பித்துச் செல்ல துளியும் வாய்ப்பு இல்லாதவாறு கட்டி அவளை இழுத்துச் சென்று ஒரு தூணில் வைத்து மீண்டும் இறுக்கி கட்டியது. வசுமதி சிறிது நேரத்தில் மெல்ல மெல்ல தன் கண்களை அசைத்து இமைக்குடைகளை திரைந்தள, அவளுக்கு எதிரே இதழில் புன்னகையும் விழியில் அனலுடனும் தலையில் அடிப்பட்ட இரத்த காயத்துடனும் ரம்யா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் வசுமதிக்கு தன் விழிகளை தன்னாலேயே சிறிதும் நம்ப இயலவில்லை. தன் வாயை அசைத்து வசு ஏதோ பேச முற்பட, ஆனால் அவள் வாயில் இருந்த பிளாஸ்திரி அதற்கு சிறிதும் இடம் கொடுக்கவில்லை. ரம்யா இளமுறுவலுடன், வசு மேடம், ஏதோ கேட்க ட்ரை பண்றீங்க போல. உங்களுக்கு அந்த கேட்கிற சிரமத்தை எல்லாம் நான் தர விரும்பல. எப்படியும் கொஞ்ச நேரத்துல சாக போறீங்க. நானே உங்க கேள்விக்கு பதில சொல்லி உங்க ஆத்மா சாந்தி அடைய உதவி செய்யறேன் என்றவள் தன் நெற்றியில் இருந்த காயத்தை தடவி, நல்ல வேளை வசு, நீ என் தலையில பூஜாடியால அடிச்சுட்டு ஓட்ட. நீ மட்டும் வீட்டை விட்டு ஓடாம இருந்திருந்தா சத்தியமா இந்த முறையும் என் பிளான் எல்லாம் சொதப்பிருக்கும் என்றவளின் பேச்சு புரியாமல் வசு விழியை விரிக்க, ரம்யாவோ, புரியலையா? ஆக்சுவலி உன்னை டைம் கடத்த ட்ரை பண்ணது நான் தான். ரம்யாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் வசுமதிக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. தன் வாயை அவள் அசைக்க முயற்சிக்க, ரம்யாவோ, ஹே ஹே, ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? அதான் நானே மொத்த கதையும் சொல்றேன்ல. நீ மூடிட்டு நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு செத்து போயிடு. என்ன புரிஞ்சுதா? ஏன் வசு, உனக்கு ஏன் உன் புருஷவன் எத்தனை வருஷமா தெரியும் என்று தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி ரம்யா வினவிட, வசுமதிக்கு குழப்பத்தை தவிர வேறென்றும் உள்ளுக்குள் எழவில்லை. ரம்யா உடனே, ஏண்டி, நீதான் நல்ல பணக்காரியாச்சேன், உனக்கு ஏத்த பணக்கார பையனா பார்த்து கட்டிக்க வேண்டியதானடி. என் மகிய ஏண்டி நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? அவன் லைஃப்ல நீ வராம இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது வசு. வசுவோ எதுவும் புரியாமல் விழிகளை உருட்டி ரம்யாவை நோக்கிட, ரம்யாவோ குரூரமாய், இன்னுமா உனக்கு புரியல? நான் உருகி 6 வருஷமா காதலிச்சவனை தானே நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்ட. சில வருடங்களுக்கு முன்பு, எங்க இவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி நாம படிக்க வச்சதே பெரிய விஷயம். காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வருமானம் இல்ல. பேசாம அவனுக்கு வெளியூர்ல ஏதாவது வேலை வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சிருங்களேன். தன் சித்தப்பா கோவிந்தனிடம் தன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் சித்தி கமலாவின் வார்த்தைகள் மகேந்திரனின் செவிகளிலும் விழுந்தது. பிறந்ததும் அனாதையாக இருந்தவனை இத்தனை காலம் வளர்த்தது சித்தியும் சித்தப்பாவும் தான். அவர்களின் குடும்பம் சாதாரண நடுத்தர குடும்பம்தான். சித்தப்பாவிற்கு 2 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தையும். மகேந்திரனையும் சேர்த்தால் 4 குழந்தைகள். ஒரு தனியார் வங்கியில் பியூனாக வேலை செய்யும் கோவிந்தனின் வருமானம் பற்றி அறிந்த மகேந்திரனுக்கு உண்மையில் சித்தியின் மீது கோபமெல்லாம் ஏற்படவில்லை. தன்னை இத்தனை ஆண்டுகள் எடுத்து வளர்த்து படிக்க வைத்ததே பெரிது என்று மனநிலையில் இருந்தவன் தானாகவே வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியேறினான். ஆரம்பத்தில் ஏதாவது வேலைக்கு சென்று வாழ்க்கையை ஓட்டலாம் என்று இருந்தவன் கோவை அரசு கலைக்கல்லூரி வாயிலில் இருந்த ஸ்டேஷனரி அண்ட் ஜெராக்ஸ் கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்திட, அங்கே வரும் மாணவர்களின் கல்வி சம்பந்தப்பட்ட பேச்சுகள் அவனின் இந்த மனதை அசைத்து பார்த்து கல்லூரி படிப்பின் மீது ஆர்வத்தை தூண்டிட பகுதி நேரமாக வேலை பார்த்து கொண்டு அதே அரசு கல்லூரியில் வணிகவியல் படிப்பை படிக்க ஆரம்பித்தான்.
ஆரம்பத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல் ரயில் நிலையத்திலும் அரசு மருத்துவமனை வளாகத்திலும் பல நேரங்களில் இரவு நேர வேலைகளிலும் ஈடுபட்டவன் கல்லூரியில் சேர்ந்ததும் உடன் படிக்கும் வெளியூர் மாணவர்களுடன் சேர்ந்து தனியாக வீடு எடுத்து தங்க ஆரம்பித்தான். கிடைக்கும் வேலைகளை எல்லாம் ஒருபுறம் செய்து கொண்டே மறுபுறம் படிப்பிலும் கவனம் செலுத்தியவனின் மதிப்பெண்கள் எப்போதும் டிஸ்டிங்ஷன் தான். படிப்பு வேலை மட்டுமின்றி உடலையும் நலமுடன் பேணி காக்கும் எண்ணம் மகேந்திரனிடம் ஓங்கி இருந்தது. அதற்கு காரணம் தாய் தந்தை இருவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்ததுதான். எனவே தினமும் காலை நேரத்தில் அருகே இருக்கும் ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் செல்வது அவனது அன்றாட வழக்கம். அப்படி அவன் கல்லூரி நாட்களில் வாக்கிங் செல்லும் சமயத்தில்தான் ரம்யாவின் விழிகளிலும் தென்பட்டான். நெடுநெடுவென வளர்ந்து மாநிலத்தில் கட்டுமஸ்தான உடல் வனப்புடன் உதட்டில் எப்போதும் இளநகையிடம் ஆழ்நகலான் திரிபவனை எந்த பெண்ணுக்குத்தான் பிடிக்காமல் போகும்? ரம்யாவும் அதற்கு விதிவிலக்கல்லவே. பார்த்ததுமே அவன் மீது அவளுக்கு ஒரு ஈர்ப்பு. அவன் ஒருவனுக்காகவே தினமும் இவளும் வாக்கிங் வரத் தொடங்கியிருந்தாள். இவளின் பார்வைதான் அவன் மீது விழுந்ததை தவிர அவன் இவளை கவனித்தது கூட இல்லை. நாட்கள் உருண்டோடிட ரம்யாவுக்கு மகேந்திரனின் மீது இருந்த ஈர்ப்பு பலம் பெற்று உருப்பெற்று உயர்ந்திருந்த சமயத்தில் திடீரென அவன் வாக்கிங் வருவதை நிறுத்தியிருந்தான். அன்றிலிருந்து அவனை தேடி அலையாத நாட்களே இவளுக்கு இல்லை. இத்தனை நாட்களில் அவனிடம் சென்று ஒரு முறை கூட பேசாத தன் முட்டாள்தனத்தை எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருந்தவளின் ஆழ் மனதில் மகேந்திரன் ஒரு தனி இடம் பிடித்திருந்தான். ஆண்டுகள் உருண்டோடிட தற்காலிகமாக அவளுக்கு மகேந்திரன் பற்றிய நினைவுகள் மறந்திருந்த நேரத்தில்தான் அவளின் விழிகளை அவன் மீண்டும் தென்பட்டான். ஆம், அப்போது ரம்யா வசுமதியின் RS ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் முகிலனுக்கு PA-வாக வேலைக்கு சேர்ந்திருந்த நேரம். அதே நேரத்தில் இவர்களுக்கு இணையாக தொழில்துறையில் கொடிகட்டி பிறந்த RK குரூப்பில் தான் மகேந்திரன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வசுமதியுடன் ரம்யா செல்லும் சமயத்தில்தான் மகேந்திரனை மீண்டும் அவள் சந்திக்க நேரிட்டது. இத்தனை வருடங்கள் கழித்து மீண்டும் அவனை கண்டதும் ரம்யாவின் மனதில் பலவிதமான உணர்வுகளும் ஏக்கங்களும் நிரம்பி வழிந்திட அவள் அப்போதுதான் தனக்கு அவன் மீதிருந்த காதலை உணர்ந்து கொண்டாள். இந்த முறை எப்படியாவது அவனிடம் பேசியே ஆக வேண்டும் என்று எண்ணியவளின் எண்ணத்தை நிறைவேற்றுவது போல மகேந்திரனை தொழில் சார்ந்த கெட் டுகெதர், அபிஷியல் கான்ஃபரன்ஸ், வெளியூர் பயணங்கள் என பல இடங்களில் மீண்டும் மீண்டும் அவள் அவனை சந்திக்கும் சமயங்கள் அமைந்து போனது. எப்படியாவது தன் காதலை அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் அவள் கண்களில் அந்த காட்சி தென்பட்டது. முகிலனின் பிறந்தநாள் விழாவுக்காக அழைக்கப்பட்டிருந்த ரம்யா புன்னகையுடன் அந்த வீட்டுக்குள் நுழைந்திட அவளின் புன்னகையை கெடுக்கும்படி மகேந்திரனின் தோளில் சாய்ந்தபடி அவன் கையை கோர்த்து கொண்டு பேசிக் கொண்டிருந்த வசுமதியை கண்டவளின் மனமோ உலைக்கலனாக கொதித்திட அந்த உலைக்கலனின் கொதிப்பு அடங்கும் முன்பே மேடையில் அனைவரின் முன்பும் வசுமதி மகேந்திரனுக்கும் தனக்கும் இருக்கும் காதலை அறிவித்திட அடுத்த நொடியே அவர்களின் அதிகாரபூர்வமான திருமணம் பற்றிய அறிவிப்பை முகிலன் வெளியிட்டான். இருவரும் எப்போது காதலிக்க ஆரம்பித்தார்கள் என்று ரம்யா குழம்பி தவித்துக் கொண்டிருக்க மேடையில் பேசிய வசுமதியே அதற்கான விடையையும் அங்கேயே சொல்லிக் கொண்டிருந்தாள். அதற்கு அடுத்து நடந்தவைகளை கண்கள் கொண்டு காண முடியாமல் அந்த இடத்திலிருந்து ஓடியவள் அடிக்கடி உடல்நிலை குறைபாடு என வேலைக்கு வருவதை தவிர்த்து ஒருவாறு மனதை சமாளித்து மீண்டும் வரும்போது இருவருக்கும் திருமணம் முடிந்து மகேந்திரன் வசுமதியின் கம்பெனியிலேயே எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக வேலைக்கு வர ஆரம்பித்திட ரம்யாவை அவனுக்கு PA-வாக வசுமதியே நியமித்து அவளை தர்ம சங்கடத்துக்கு தள்ளினாள். ஆரம்பத்தில் மகேந்திரனை மறக்க எண்ணியவளின் மனமோ அவனுடன் இணைந்து பணியாற்றும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு அவன் மீதான ஆசையை அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மீண்டும் ரசிக்க ஆரம்பித்தாள். அவனை காதலனாக பார்க்க ஆரம்பித்தாள். அவன் வாழ்வில் முதலில் வந்தவள் நான் தான், அவன் எனக்குத்தான் சொந்தம் என அவளின் மனம் அவளை சமாதானப்படுத்தி அவனை மீண்டும் காதலிக்க வைத்தது. தன் கண்முன்னே ஒவ்வொரு முறையும் வசுவும் மகியும் காதல் மொழிகள் பேசும்போது அனலிடையே பட்ட புழுவாக துடித்து போனவள் ஒரு கட்டத்தில் நஞ்சை கக்கும் நாகமாக உருவெடுத்து நின்றாள். அவளுக்கு சரி தவறென்று எதுவும் தெரிந்திடவில்லை. அவனுடன் தான் எப்படியாவது வாழ்ந்தாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்க மகேந்திரனை தன் வசம் இழுக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டவள் அதற்கு தடையாக இருக்கும் வசுமதியை கொன்றுவிட நினைத்தாள். இன்று வசுமதியின் விழிகள் ரம்யாவின் குரூரமான வார்த்தைகளை கேட்டு விக்கி நிற்க, ரம்யாவோ நானும் உன்ன மாதிரிதான், யாரும் இல்லாத அனாத. உனக்கு முகிலன் இருக்கா மாதிரி எனக்கு உருப்படாத ஒரு அண்ணன் இருக்கான். என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாம அவன்கிட்ட புலம்பும் போது
அவன்தான் உன்னை கடத்தி கொலை செய்ய ஐடியா கொடுத்தான். ஆனா உன்னை கொலை பண்றது அவ்வளவு ஈஸியா என்ன? எப்ப பாரு உனக்கு பாதுகாப்பா அந்த முகிலும் மகியும் கூடவே இருக்கானுங்க. எப்படா டைம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சரியா நீ அந்த மலர் வீட்டுக்கு போன. இதான் சான்ஸ்னு உன்னை கடத்தி கொலை பண்ண ட்ரை பண்ண. என் நேரம் அந்த சொதப்பல் பிரதீப்பும் மதனும் பிளானை கெடுத்து இப்ப இந்த நிலைமைக்கு இழுத்துட்டு விட்டானுங்க. அவனுங்க முகத்தை வேற அந்த மலர் பார்த்து தொலைச்சிட்டா. அவனுங்க மாட்டினா நாங்களும் தானே கூடவே மாட்டுவோம். எனக்கு என் மகி கூட சந்தோஷமா வாழணும். அதான் அவனுங்களையும் போட்டுடலான்னு பார்த்தா அந்த ஃப்ராடு பசங்க சிம் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஊரை விட்டே ஓட்டானுங்க. சரி, அவனுங்களை அடையாளம் காட்ட இந்த மலர் இருந்தா தானே பிரச்சனைன்னு அவளை கொலை செய்ய நானே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு டைரக்டா மாறு வேஷத்துல போனேன். என்னை யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்களோன்ற பயத்துல நானும் லைட்டா சொதப்பிட்டேன். கரெக்டா முகிலன் வந்து அவளை காப்பாத்திட்டான். அன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு மாட்டிப்பனோ நாளைக்கு மாட்டிப்பனோன்னு தினமும் நான் பயந்து பயந்து இருந்தா நீங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா சந்தோஷமா இருக்கீங்கல்ல என்றவள் வசுமதியின் தாடையை அழுத்தி பிடித்தவாறு மலப்புள்ளால வச்சு மலரை போட நினைச்சா சரியா அந்த மதனும் பிரதீப்பும் அங்க மாட்டினாங்க. எங்க அண்ணன் ஜெகன் அவங்கள தட்டி தூக்கிட்டான். சப்பா, என் மகி செல்லத்துக்காக எத்தனை கொலை செய்ய வேண்டியதா இருக்கு. என் அண்ணன் போலீஸா இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா சமாளிக்க முடிஞ்சது. அப்பப்பா பாவம், அவனும் நிறையவே மூளையை கசக்கித்தான் இத்தனை பிளான் எல்லாம் போட்டிருக்கான். ஆக்சிடென்ட்ல செத்தவன் காரை ஸ்டேஷன்ல இருந்தே ஃபேக் ஐடி வச்சு எடுத்து அதுக்கு லாரி நம்பர் மாத்தி செக் இத்தனை ஃப்ராடுத்தனம் செஞ்சோம். இன்னும் என் மகி என்கிட்ட வந்த பாடு இல்ல. இதெல்லாம் விட ஒரு டாப் நியூஸ் சொல்லவா வசுமா? ஆக்சுவலி உன் பிள்ளைய நான் கடத்தவே இல்லை. யதார்த்தமா தான் உன் வீட்டுக்கு இன்னைக்கு ஃபைல்ஸ்ல சைன் வாங்கலான்னு வந்தேன். எனக்கு தான் நல்லா தெரியுமே உன் தொம்பி எங்கெல்லாம் கேமரா செட் பண்ணிருப்பான்னு. அதான் நேக்கா உன் ரூமுக்கு போனா புள்ள பெட்ல இருக்கான். என் செல்லம் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தான். சரி, கடைசி சான்ஸ் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் ஆதிரனை உன் ரூம்ல இருக்க டேபிள் டிராயர்ல வச்சு பக்கத்துல நீ ஆப்பிள் கட் பண்ணிட்டு வச்ச அதே கத்திய கழுத்துல வச்சுதான் போட்டோ எடுத்து அனுப்புனேன். நீயும் நம்பி பைத்தியகாரி மாதிரி ஓடி வந்துட்டல. அட ஆமால, நீ தான் வந்து திரும்ப வீடு ஃபுல்லா தேடி பார்த்தல, நானும் கவனிச்சேன். இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா தேடி இருக்கலாம்ல. சரி, நீயும் என்ன பண்ணுவ? நான் உன் பிள்ளைய டேபிள் டிராயர்ல பூட்டி வைப்பேன்னு நீயும் எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல. அதான் உன் பிள்ளைய பார்சல் கட்டி அங்க இருந்த கப்போர்ட்ல சுருட்டி வச்சேன். அழுவான்னு நினைச்சுதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பரவாயில்ல, என் பையன் சமத்தா தான் இருந்தான். ரம்யா என் பையன் என்றதும் வசு தலையை ஆட்டியபடி அழுதிட, ரம்யாவோ? ஆமா, நீ போயிட்டா மட்டும் மகி என்ன கட்டிப்பானா என்ன? அவனுக்கு என்ன மாயம் செஞ்சடி மயக்கி வச்சிருக்க? என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதான் இனிமே ஆதிரனை வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சரி சரி, இத்தனை நாளா இதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு தான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி, சீக்கிரம் நீ செத்துடு. கொஞ்ச நேரத்துல என் அண்ணன் ஜெகன் இங்க வந்துருவான். உன்னை தடையமே இல்லாம ஸ்மூதா கொன்னுட்டு நீ மெமரி லாஸ் ஸ்ட்ரெஸ்ல டிப்ரெஷன் அதிகமாகி சூசைட் பண்ணிக்கிட்டதா கேஸ மூடிட வேண்டியதுதான். என் பிளான் எப்படி, நல்லா இருக்கா? நீ லூசுத்தனமா என் தலையில அடிச்சுட்டு ஓடி வந்தியே, அதுவே போதும். இதை ஈஸியா சமாளிச்சிடலாம். வசுமதி தன்னை கட்டிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயல ரம்யாவோ குரூரமாக சிரித்தபடி அவளை நெருங்கினாள்.